Taste the Daily. ஆளும் விடியா திமுக அரசு விளையாட்டுத் துறையில் வயது முதிர்ந்தவர்களுக்கு எந்த ஒரு சலுகையையும் அறிவிக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கைவண்டூர் கிராமத்தைச் சேர்ந்த சாமுவேல் என்பவர் சர்வதேச அளவிலான பல்வேறு தடகள போட்டிகளில் பங்கேற்று தங்கம், வெள்ளி, வெண்கலம் போன்ற பல்வேறு பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளார். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆளும் விடியா திமுக அரசு வயது முதிர்ந்த விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வேதனை தெரிவித்தார். தமிழக அரசும் சரி, மத்திய அரசாங்கமும் சரி, முதியோர்களுக்காக எந்த ஒரு சலுகையும் இல்லாமல் எங்களை புறக்கணிக்கின்றார்கள். என்ன காரணம் என்று எங்களுக்கு இதுவரையில் தெரியவில்லை. வெளிநாடு சென்று பதக்கங்களை பெற்று முதியோர்களும் வருகின்றார்கள், மாற்றுத்திறனாளியும் வருகின்றார்கள். வாலிப பருவத்தில் உள்ள அவர்களும் பதக்கத்தை பெற்று தாயகம் திருப்புகின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை கொடுத்து கௌரவிக்கின்றார்கள். முதியோர்கள் மட்டும் இதுவரையில் எங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் இல்லை. நாங்கள் எங்களுடைய சொந்த செலவில் தான் சென்று வருகின்றோம். கோவையில் யுஜிசியை திரும்ப பெற வலியுறுத்தி அரசு கலைக்கல்லூரி பேராசிரியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கல்வி பின்னணியிலிருந்து வேறுபட்ட பாடத்தில் நெட் செட் தேர்ச்சி பெற்ற ஒருவர் அந்த துறையில் கற்பிக்க தகுதி உடையவர் என்பது போன்ற வரைவு விதிமுறைகளை மத்திய அரசு பரிந்துரைத்துள்ளது. இது கற்றல் விளைவுகளை எதிர்மறையாக அமைத்துவிடும் என கூறி யுஜிசிக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேராசிரியர்கள் போராட்டம் செய்தனர். கல்வித்துறையில் மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்களை பாதிக்கும் வகையில் தேவையில்லாத மாற்றங்களை மைனாரிட்டி பாஜக அரசு கொண்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருநெல்வேலி மாவட்டம் கங்கைகொண்டான் அருகே பட்டியலின மக்கள் வசிக்கும் ஊரில் ஸ்டாலினின் திராவிட மாடல் அரசு பேருந்து நின்று செல்வதில்லை என பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். துறையூர் பகுதியில் பேருந்து நின்று செல்ல அரசு உத்தரவிட்டும் பட்டியலின மக்கள் என்பதால் பேருந்துகள் நின்று செல்வதில்லை என்றும் பெண்களை அருவருக்கத்தக்க வகையில் திட்டுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திராவிட மாடல் அரசின் மீது குற்றம் சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என திமுகவின் போக்குவரத்து துறை அமைச்சர் பேசிய நிலையில் அவரது துறை மீது எழுந்த இந்த புகாருக்கு என்ன பதில் சொல்லப் போகிறார் என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். ஸ்டாலினின் திராவிட மாடல் அரசு பட்டியலின விரோத போக்கை கடைபிடித்து வருவதாக குற்றம் சாட்டும் மக்கள் கங்கைகொண்டான் அடுத்த துறையூர் கிராமத்தில் சிப்காட் தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் குளத்தில் கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புகார் அளித்தனர். இவங்க ஒழுங்கா ஆணை பிறப்பிச்சாதான் கண்டக்டர், டிரைவர், ஓட்டுநர் நடத்துறோம் ஒழுங்கா செயல்படுத்துவாங்க. அவங்க தகாத வார்த்தை அசிங்கமா பொம்பளையில பேசுறது. ஏமா உனக்கு என்னமா துறையோட எதுக்கு இறங்குத? அன்டயத்துல இறக்க மாட்டேங்காங்க. கங்கைகொண்டான்ல போய் இறங்கி அங்க ஏகப்பட்ட வெளிநாட்டு வடமாநிலத்தில் இருக்காங்க. எது ஒண்ணு ஆயிட்டுனா அரசாங்கம் பொறுப்பேற்றுக்கணுமா? அரசாங்கம் வர இந்த அரசு ஒரு புண்ணியத்துக்கு ஒண்ணும் சரியில்லை. அவங்க செயல்பாடு சரி கிடையாது. மூன்றரை வருஷம் ஆட்சியும் கேவலமா தான் இருக்கு. மக்களுக்கு எந்த பயன்பாடும் அது கிடையாது. மக்களை வஞ்சிக்க அரசாக தான் இருக்கு. பஸ்ல ஏறினா துறையூரால அப்படின்னா நீங்க உடனே இறங்குமா, உங்களுக்கு சீட்டு கிடையாது. கோயில்பட்டி ஆள் ஏறினா தான் நீங்க ஏறணும். அப்படி என்ன சார், நாங்க டிக்கெட் கொடுக்காம போறோமா இல்லை சும்மா ஓசில போறோமா? அவங்க அப்பா வீட்டு கம்பெனி சார் அடிக்க நீங்க போய் எங்கனாலும் போய் சொல்லுங்க. நீங்க டிப்போல போய் சொல்லுவீங்களா, எங்கனாலும் போய் சொல்லுங்க. அதுக்கு நாங்க எதுவுமே இது பண்ண மாட்டோம். இறங்குனா இறங்க, அப்படி இல்லைன்னா உங்களை கங்கைகொண்டான் பருத்தி கொண்டு அதுல கொண்டு இறக்குதா. அண்டத்துல இறக்குனா என்ன சார் செய்ய முடியும்? தேனியில் திமுக மாவட்ட அலுவலகத்தின் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு சந்தி சிரிப்பதற்கு சான்றாக அமைந்துள்ளது. என்ஆர்டி நகரில் திமுக வடக்கு மாவட்ட அலுவலகமும் திமுக வடக்கு நகர அலுவலகமும் ஒரே கட்டிடத்தில் செயல்பட்டு வருகிறது. திங்கட்கிழமை இரவு கட்டிடத்தின் பூட்டை உடைத்து உள்ளே சென்ற மர்ம நபர்கள் மடிக்கணினிகள் உள்ளிட்ட விலையுயர்ந்த பொருட்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு தேனி மாவட்டத்தில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு காவல் நிலையத்திலிருந்து துப்பாக்கி உள்ளிட்ட பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்ட அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்குள் ஆளுங்கட்சியின் மாவட்ட அலுவலகத்திலேயே மர்ம நபர்கள் கொள்ளையடித்து ஸ்டாலின் அரசுக்கும் காவல்துறைக்கும் சவால் விடுத்துள்ளனர். காவல் நிலையங்கள் மற்றும் ஆளுங்கட்சி அலுவலகங்களுக்கே பாதுகாப்பு தர முடியாத காவல்துறை பொதுமக்களுக்கு எப்படி பாதுகாப்பு அளிக்கும் என்று மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். சென்னை மாநில கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்தும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தும் மாணவ மாணவிகள் போராட்டம் நடத்தினர். கல்லூரி விளையாட்டு பிரிவு மாணவர்களுக்கு ஒதுக்கிய நிதியை கல்லூரி முதல்வர் சொந்த பயன்பாட்டுக்கும் இதர பயன்பாட்டுக்கும் பயன்படுத்தி வருவதாகவும் தனக்கு வேண்டியவர்கள் கல்லூரி மைதானத்தில் விளையாடினால் தங்களை மைதானத்திற்கு செல்ல அனுமதிப்பதில்லை என்றும் குற்றம் சாட்டினர். பிற கல்லூரிகளுக்கு விளையாடச் செல்லும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகையை கூட வழங்காமல் உள்ளதாகவும் இது குறித்து திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர்.
தெரிவித்தனர். ஸ்டாலின் ஆட்சியில் விளையாட்டுத்துறை சிறப்பாக செயல்படுவதாக தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் உதயநிதி நிர்வாக சீர்கேட்டால் கல்வி மையங்களிலும் ஊழல் நடைபெறுவதை கண்டுகொள்வதில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் குவாரியில் 6000 கியூபிக் மீட்டருக்கும் அதிகமான கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதிமுக நிர்வாகி ஜெகபர் அலி திருமயம் RR கல்குவாரியில் நடக்கும் கனிம வள கொள்ளையை தடுத்து நிறுத்த போராடினார். இதையடுத்து அவர் கல்குவாரி உரிமையாளர்கள் ராமையா, ராசு உள்ளிட்ட 5 கொலை செய்யப்பட்டார். இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக RR குவாரியில் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது அரசு நிர்ணயித்த அளவை விட 6000 கியூபிக் மீட்டர் அதிகமாக கற்களை வெட்டி எடுத்தது தெரியவந்தது. மேலும் குவாரியில் 1500 கியூபிக் மீட்டர் வெட்டப்பட்ட கற்கள் சேமித்து வைக்கப்பட்டதும் தெரியவந்தது. மேலும் இது தொடர்பாக விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே திருமயம் தாசில்தார், கனிம வளத்துறை வருவாய் ஆய்வாளர், கிராம நிர்வாக அலுவலர் என 5 பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதை அறிந்த பொதுமக்கள் தீய சக்தி அரசு வெறும் கண்துடைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் இனியேனும் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளனர்.